நீங்க கல்வெட்டியல் மற்றும் செப்பேட்டியல் துறைக்கு வேலைக்கு போகணும்னாலே உங்களுக்கு முதல் தகுதி வந்து சமஸ்கிருதம் தெரியுதான்னு கேட்பாங்க. இல்லைங்க சமஸ்கிருதம் எனக்கு தெரியாதுன்னா அப்படிங்க எம்ஏ படிச்சுட்டு வாங்கம்பாங்க. இல்லை என்னால் எம்ஏயும் படிக்க முடியாதுன்னா அவன் கடைசியாக சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்குன்னு யாராவது சான்றிதழ் கொடுக்கணும்பாங்க. அந்த சான்றிதழ் வந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்துல தான் கொடுப்பாங்க. சமஸ்கிருதத்தில் யாருக்கு இங்கே பரிச்சயம் இருக்கும்? பொட்டி கடை நடத்துறவன் சமஸ்கிருதத்தில் பேசியா வியாபாரம் பண்றான். கோயிலில் மக்கள் இசையை பாடக்கூடிய சமஸ்கிருதத்தில் பாடியா வந்துட்டு இசையை ஊக்குவிக்கிறாங்க. அல்லது பல்கலைக்கழகங்களில் வணிகமோ பொருளாதாரமோ அறிவியலை படிக்கிறவன் சமஸ்கிருதம் படிக்க போறானா? சமஸ்கிருதத்தை எந்த கூட்டம் படிக்கும் என்று சமஸ்கிருதத்துக்கு சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்ற அந்த கூட்டத்துக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைங்களா? அப்போ சமஸ்கிருதம் படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா சிலர் மட்டும்தான் அந்த வேலைக்கு வர முடியும் சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் தமிழர்கள் வந்து அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, தமிழர்கள் வந்தால் இந்த 25,000 கல்வெட்டையும் படிப்பான். படிச்சுட்டு திராவிடம் சொல்றது தப்புன்னு சொல்லுவான். ஒரு செப்பேட்டு வாசகம் ஒண்ணு கிடைக்குது. அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலனோட ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது. அந்த நூலில் பத்தி அதை எழுதியிருக்கேன். அந்த செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப சமஸ்கிருத வாசகத்தில் என்ன வருதுன்னா, பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலன் வருது. நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொழில் துறையினுடைய தலைவராக இருக்கிறார். பதறி போயிடுறாரு. ஏன்னா பிராமணருக்கு எதிரியா சோழர்கள் இருக்கிறாங்களா, அதை என்ன பண்றதுன்ட்டு உடனே அவர் வந்துட்டு சங்கர மடத்துக்கு எடுத்துட்டு போறாரு. சங்கர மடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுக்கு மிளகு திப்பிலின்னு படிக்கூடாது தம்பி, சுக்குமி லக்குதி பிளின்னு படி அப்படின்றாரு. அதை பிரிச்சு படிச்சு பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் சோழர்கள் அந்த செய்தி அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் சோழங்கிற மாதிரி மாத்தி சங்கரமடம் சொல்லுது. அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமியர்கள் பதிப்பிச்சுட்டு அவர் ஒரு நூலோட முன்னிலையில சொல்றாரு, எனக்கே சமஸ்கிருதம் தெரியலங்க. யாரு? தொல்லியல் துறையோட தலைவர். எனக்கு சமஸ்கிருதம் தெரியலங்க, நான் போயிட்டு சங்கர மடத்துல கேட்டேன், சங்கராச்சாரியர் இப்படிதான் படிக்கணும்னு சொன்னாரு, நான் வந்து படிச்சேன்றாரு. இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு எதுக்கு தொல்லியல் துறை உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசு நடத்தக்கூடிய தமிழக தொல்லியல் துறையில வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கு சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும்ன்றது தகுதின்னு நீ சொல்றன்னா, நீ தமிழனா, நீ மானம் உள்ளவனா, அந்த நிலத்துக்கான ஆட்சியாளனா? அப்படி ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம்.